இன்றைக்கி டியூஸ்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெவி நெகட்டிவ் தான். மார்க்கெட் வந்து காலையில் 9:15 ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னு சொல்லிட்டு சட போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எப்பவுமே 9:15 நிறைய பேர் மார்க்கெட்டை பார்த்துட்டே இருப்பாங்க, எப்போ டைம் வரும்னு சொல்லிட்டு. கரெக்டாக இந்த மாதிரி அன்றைக்கி நம்ம இந்த பார்த்துட்டே இருக்கும்போது அந்த செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ப்ரெஷர் நெகட்டிவ்னு போயிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 90-100 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் பம்ப் பண்ணிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சாங்க. ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் அளவுக்கு நெகட்டிவ் வந்துச்சு. பட் ஆனால் அது ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கல. திரும்ப வந்து இன்றைக்கி ஈவினிங் மார்க்கெட் முடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி வந்து எந்த செக்டர்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னு எந்த செக்டருமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கொடுக்கல. எந்த இண்டெக்ஸுமே இன்றைக்கி பாசிட்டிவ் இல்லை. எல்லா இண்டெக்ஸுமே சரி, எல்லா செக்டாருமே சரி இன்றைக்கி வந்து நெகட்டிவ் மட்டும் தான். இது வந்து ஏன் வந்து மார்க்கெட் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய நெகட்டிவ்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட்டில் வந்து ஏற்ற வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. பட் ஆனால் வந்து நேற்று மார்க்கெட் வந்து மேஜராக மூவ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே வந்து நேற்று மூவ் பண்ணி கொண்டு போனாங்க. ஏன்னா நேற்று வந்து மார்க்கெட் ஒன்று ஃப்ளாட்டாக இருந்துக்கணும், ஒரு இல்லைனா ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ல அந்த மாதிரி இருந்துக்கலாம். பட் ஆனால் நேற்று மேக்ஸிமம் மேலே கொண்டு போனாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து அதை தாக்கு பிடிக்க முடியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல், செல்லிங் ப்ரெஷர் தாங்க முடியாமல் மார்க்கெட் வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி விழ ஆரம்பித்தப்போ எல்லா செக்டருமே சரி, எல்லா ஸ்டாக்ஸுமே சரி நல்லா பயங்கரமான ஒரு அடி விழுந்திருக்கு. ஏன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சரி, இல்லை நம்ம மற்ற இண்டெக்ஸாக இருக்கட்டும், எதுவுமே பார்த்தாலுமே ஓவரால் நெகட்டிவ் மட்டும் தான். அதாவது இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லை, குளோபலாகவும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்குது. ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு இன்றைக்கி அடிஷ்னலாக என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி வந்து நம்மளுடைய கமோடிட்டிஸும் வந்து நம்ம கை கொடுக்கல. அதாவது சில்வர் இல்லை வந்து கோல்டு, அது மாதிரி வந்து எப்பவுமே நம்ம வந்து எட்ஜிங் வச்சிருப்போம். மார்க்கெட் விழும் போது அது வந்து நம்மளுக்கு காப்பாற்றுன்னு சொல்லிட்டு முதல்ல நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வந்து எப்பவுமே வந்து சின்ன நெகட்டிவ் இருக்கும், இல்லை வந்து ஃப்ளாட்டாக இல்லை ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா வந்து ஒன்று மாற்றி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கை கொடுக்கும். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா எல்லாரோடைய போர்ட்ஃபோலியோமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் தான் இருக்குது. எனக்கும் அப்படி தான் இருக்குது, மற்றவங்களுக்கு கேட்கும்போது எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100% வரைக்கும் விழுந்துருச்சு இன்றைக்கி ஒரே நாளில். ஸோ இது ரீசன் என்னன்னா கமாடிட்டியும் சேர்ந்து விழுந்திருக்கு. அது இல்லாமல் வந்து ஏன்னா நான் கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜிங் வச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸும் விழுந்துச்சு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டாக்ஸ் எல்லாமே விழுந்ததுனால ஸோ இன்றைக்கி வந்து ஹெவி நெகட்டிவ் தான் எல்லாருக்குமே. யூஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் கிரேட் தான். ஏன்னா வந்து S&P 500 வந்து 1% வரைக்கும் விழுந்திருக்கு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ், அதுக்கப்புறமா நாஸ்டாக் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.9, 1%, 1.2% அளவுக்கு விழுந்திருக்காங்க. ரீசன்ஸ் என்ன, நம்ம மேஜராக பார்க்கும்போது NVIDIA ஸ்டாக்ஸ் வந்து 1.8% வரைக்கும் விழுந்திருக்கு. அதே மாதிரி மற்ற டெக்னாலஜி ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் கிரேட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஆனால் வந்து கூகுள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாபெட், அதாவது கூகுளுடைய பேரண்ட் கம்பெனி ஆல்ஃபாபெட், இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3% வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நெகட்டிவ் தான். முக்கியமாக சொல்ல போனால் வந்து டெல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரே நாள் வந்து 8% வரைக்கும் விழுந்திருந்தாங்க. ரீசன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது டெல்லுக்கு தேவைப்படக்கூடிய, ஏன்னா டெல்லுன்றது நம்மளுக்கு தெரியும் லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் அவங்க வந்து தயார் பண்ணுற கம்பெனி தான். டெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த ரேம், அப்புறமா NAND சிப்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப எசென்ஷியல். இது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய காஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி இப்போ இருந்ததில் வந்து இப்போ வந்து பயங்கரமான ஒரு ஹைக் ஆகிருக்கு. அதாவது 50% வந்து 300% வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ரைஸ் வந்து ஏறி இருக்குது. அதாவது அதோடைய ரா மெட்டீரியல்ஸ், அதுக்கு தேவையான பொருளுடைய ப்ரைஸ் எல்லாமே ஏறி இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா டெல் வந்து பயங்கரமாக ஒரு ப்ரெஷரை வந்து ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்கன் ஸ்டான்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வந்து இவங்களுக்கு இது தேவையான எசென்ஷியலான பொருட்களுடைய விலையும் வந்து பயங்கரமாக ஏறிச்சு அப்படின்றனால டெல்லில் வந்து நேற்று போட்டு அடிச்சிருக்காங்க. 8% வரைக்கும் அவங்க விழுந்துட்டாங்க. NVIDIA வந்து ஏன் வந்து நேற்று ஒரே நாள் வந்து ஒரு 2% விழுந்திருக்குன்னா, எஸ் அந்த டெக்னாலஜி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் அதுவும் ஒரு ரீசன். இன்னொன்று என்னென்னா அவங்களுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி நாளைக்கு வந்து வரப்போகுது. ஸோ அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ மார்க்கெட்டில் என்ன ஒரு இது இருக்குன்னா, ஓகே இவ்வளோ தான் நம்ம டார்கெட் வச்சுருக்கோம், அதாவது இப்படி இந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க, அவங்க வந்து பேஸ் வச்சுருக்காங்க. ஸோ பேஸை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து பீட் பண்ணாது, அது வந்து அதுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ரோபோஸ்டான ஒரு க்ரோத்தை வந்து கொடுக்காது. அது வந்து அவ்வளோ தான் ஸ்டாக்னன்ட் ஆகிடுச்சு. இனிமேலுக்கு வந்து அதே ஸ்டேபிளான ஒரு க்ரோத் கொடுக்குமா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்குது. அதாவது இப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்க, ஒரு ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் $1.25 தான் வரும், அவ்வளோதான் வந்து ஏர்னிங்ஸ் இருக்குது இந்த ஒரு ஷேருக்கு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. சப்போஸ் இதெல்லாம் உடைச்சிட்டு அவங்க வந்து ஒரு நல்ல இது கொடுத்தாங்கன்னா மேபி மார்க்கெட்டில் வந்து NVIDIA ஒரு ஷேர் வந்து நல்லா ஏறும். நெக்ஸ்ட் செக்டார் வைஸில் நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ரியாலிட்டி இண்டெக்ஸ் தான் வந்து பயங்கரமான அடி. கிட்டத்தட்ட அவங்க வந்து 1.5% வரைக்கும் விழுந்துட்டாங்க. இதுக்கு ரீசன்ஸ் என்ன நம்ம பார்க்கும்போது, ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ரெண்டாவது ரீசன் என்னென்னா மெட்ரோஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸோடைய ரைஸ் எல்லாமே வந்து எல்லாருடைய ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் காஸ்ட் எல்லாம் எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது, எப்படி வந்து இதனால் நல்லா பயங்கரமாக ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் இருக்கிறனால வந்து ரியாலிட்டி இண்டெக்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும், அது வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுற அந்த கம்பெனிஸ் தான். இந்த ஒபேராய், அம்மா வந்து DLF, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ், இந்த மாதிரி இவங்க தான் வந்து பிரிகேட் என்டர்பிரைசஸ், இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து லீடிங்காக இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதுதான் வந்து நிறைய பேருக்கு ரியாலிட்டின்னா என்னன்னு புரியாது, அதனால நான் ஒரு சின்ன இதுக்கு சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸோடைய ரிசல்ட்ஸ் வந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அது வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நம்பிக்கை கொடுக்கல. ஏன்னா வந்து இப்போ அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து
படுத்துச்சுன்னு தான் எல்லாருமே பேசிக்கிறாங்க. அந்த ரியல் எஸ்டேட் வந்து முன்ன ஒரு 20 வருஷம் முன்னாடி எப்படி கொடி கட்டி பறந்துச்சோ இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து அது ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பெருசாக ஏறாது. ஏன்னா எப்பவுமே வந்து ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சரை வந்து முன்னாடியே கணிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது வந்து இன்றைக்கே அதுக்கான ரியாக்ஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாக வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் கொடுக்க மாட்டேருக்கு. அப்படியே இருந்தாலே க்ரோத் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. எந்த ஒரு பெருசாக ஒரு இது கொடுக்காதனால ஒரு எந்த ஒரு இன்வெஸ்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட் கொடுக்காதனால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது இப்போ இல்லை, எப்பவுமே வந்து விழுந்துட்டு தான் இருக்குது. அது வந்து பெருசாக மற்ற இண்டெக்ஸ்னால் கூட ஒரே நாள் வந்து 3% 5% ஏறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் ரியாலிட்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நம்ம ஏறி பார்த்ததில்ல. ஸோ இப்போ வந்து அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ரீசன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு ஓகே, நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை கிட்ட இருக்குது. ஸோ 26,000 கிட்ட இருக்குல்ல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். திரும்ப வந்து மார்க்கெட் சப்போஸ் என்ன கரெக்டாக ஆச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இது கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைனாக்கும் ஜப்பானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டென்ஷன் வந்து அவங்க போயிட்டு இருக்குது. ஸோ குளோபலாக அதாவது நம்ம வால் ஸ்ட்ரீட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வால் ஸ்ட்ரீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் கொடுத்துருக்கு. லாஸ்ட் டே நம்ம பார்க்கும்போது டெக் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. நாளைக்கு வந்து NVIDIAவோட ரிப்போர்ட்ஸ் வரப்போகுது. ஸோ இது மாதிரிலாம் இருக்கனால வந்து குளோபல் கியூஸும் இருக்கனால ஓகேன்னு சொல்லிட்டு மார்க்கெட் ஓவரால் நெகட்டிவ். ஸோ அதில் வந்து முக்கியமாக பார்க்கும்போது ரியாலிட்டி இண்டெக்ஸ் வந்து சேர்த்து அடிச்சிருக்காங்கன்றது நம்ம இதுலேருந்து புரிஞ்சிக்கலாம். ஏன்னா எப்பவுமே நம்மளுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து எப்போல்லாம் கரெக்ட் ஆகுதோ அப்போ வந்து அது எந்த ஒரு ஸ்டாக்ஸ் வந்து விழணுமோ அது மட்டும் விழாது. கூட இருக்கிற மற்ற எல்லாருமே வந்து சேர்த்து நீனு வாடா நீ நாளில் அடி வாங்கி போடான்ற மாதிரி கூட இருக்கிறவங்களும் சேர்த்து இழுத்துட்டு போவாங்க. அப்போ வந்து எந்த ஒரு இது வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கவங்களோ அவங்க உனக்கும் 4 அடி சேர்த்து விழுன்ற மாதிரி ரியாலிட்டி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடி விழுந்திருக்கு. இதுதான் ரீசன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைனஸ் டெக்னாலஜி இன்றைக்கி ஒரே நாள் வந்து 5% மேலே வந்து விழுந்திருக்காங்க. இதுக்கு ரீசன்ஸ் என்னென்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது போச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம இதில் பார்க்கும்போது அந்த செமிகண்டக்டர் பூம் இருக்கும்போது கைனஸும் சேர்ந்து பயங்கரமாக ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விழ ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு ரீசன்ஸ் என்னென்னு பார்க்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்குது அவங்களுடைய ப்ராஃபிட்ஸில். அது மாதிரி அவங்களுடைய ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோவும் ROC அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அதாவது அவங்களுடைய நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வரக்கூடிய அந்த கேபிட்டல்ஸை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணுறதில்ல. கம்பெனியோடைய அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க யூஸ் பண்ண மாட்டேங்காங்க. அந்த ஃபண்டை வந்து கரெக்டாக எதுவுமே இது பண்ண மாட்டேங்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவான ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு பேட் இம்ப்ரெஷன் அந்த கம்பெனி மேலே இருக்கனால இன்றைக்கி வந்து போட்டு அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஒரே நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% மேலே வந்து கைனஸ் டெக்னாலஜி வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் எப்பவுமே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இது வந்து சின்ன ஸ்டாக் தான். அதில் நம்ம வந்து எப்பவுமே அந்த இன்வெஸ்டர்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம எது பார்ப்பாங்கன்னா அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது, ப்ரொமோட்டர்ஸ் எப்படி இருக்குது, அம்மா வந்து அந்த கம்பெனி வந்து எந்தளவுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க, அந்த கேஷ் ஃப்ளோவெல்லாம் எந்தளவுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, கம்பெனி எந்தளவுக்கு க்ரோத் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனி வரப்போகுதுன்னா ஸோ இப்போந்தே வந்து அதை கணிக்க ஆரம்பிப்பாங்க எப்படி எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஃபுல்லாக கவனிப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா கைனஸ் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இது வந்து ஒரு நல்ல ஒரு வளர வேண்டிய ஒரு கம்பெனி தான். பட் ஆனால் இவங்க இப்போ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கனால வந்து இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கண்டிப்பாக இதில் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இது வந்து நல்லா ஏற ஆரம்பிக்கும் கண்டிப்பாக. ஸோ அடுத்தடுத்த குவார்ட்டர்ஸில் இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ற பொறுத்து தான் இதோடைய ஃபியூச்சர் இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த செக்டர் பயங்கரமாக அடி அந்த ரியாலிட்டிக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது IT செக்டரையும் சேர்த்து அடிச்சிருக்காங்க. இதுக்கு ரீசன்ஸ் என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது தான் நேற்று வந்து வால் ஸ்ட்ரீட் அதாவது US மார்க்கெட்டில் வந்து IT டெக் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா அடி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 1.5% வரைக்கும் விழுந்திருக்கு. ரியாலிட்டி இண்டெக்ஸ் எப்படி ஒரு 2% விழுந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா IT செக்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% விழுந்திருக்கு. நம்மளுடைய மேஜர் பர்ஃபார்மன்ஸ் அதாவது TCS இன்ஃபோசிஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்காங்க. ரீசன்ஸ் என்னன்னா ப்ராஃபிட் புக்கிங் நேற்று வந்து நல்லா கொஞ்சம் ஏற்றிருந்தாங்க. அது மாதிரி ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா IT அண்ட் ஃபார்மா இது 2 ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமான ஒரு ரேலி கொடுத்துருக்கு. சன்ஃபார்மாலாம் ஒரு காலத்தில் வந்து ஒரு காலம்னா ரொம்ப முன்னாடி நல்லா இல்லை, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே கூட நம்ம பார்த்தோம். அதோடைய ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1540 50 கிடச்சிருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1756 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு ஷேர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் மேலே வந்து ஏறி இருக்குது. ஸோ இதே தான் ஃபார்மா செக்டர்ஸ் அந்த மாதிரி IT செக்டர்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அம்மா வந்து டெக் ரிலேட்டடில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது. இதெல்லாம் இருக்கனால இன்றைக்கி அதையும் சேர்த்து கொஞ்சம் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம மார்க்கெட் நல்லாவே தெரியுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து கொஞ்சம் காஷியஸ் அது மாதிரி வந்து ப்ரெஷர் அதனால தான். நெக்ஸ்ட்டில் வந்து மேஜராக விழுந்தது பார்த்தீங்கன்னா இண்டிகோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2% விழுந்திருந்தாங்க. அதே மாதிரி இன்டர்குளோப் ஏவியேஷன்ஸ் அதாவது இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் அதாவது ஏர்லைன்ஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டாக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரீசன்ஸ் என்னென்ன பார்க்கும்போது அவங்களுடைய அந்த ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏறி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது. அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வரது அடுத்த குவார்ட்டருக்கு அது மாதிரிலாம் நம்ம தெரியறதுனால அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏவியேஷன்ஸ்
அது ரிலேட்டடில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவரால் மற்ற நம்ம இதில் பார்க்கும்போது நம்மளுடைய நிஃப்டியில் பார்க்கும்போது டெக் மஹிந்திரா, டாடா கன்சூமர்ஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2% வரைக்கும் விழுந்திருக்காங்க. யார் வந்து நீங்கள் பயங்கரமாக ஒரு பாசிட்டிவாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜேபி மார்கன் வந்து 10,000 கோடி டீல் ஒன்று போட்டாங்களே, இப்போ ஒரு 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த டீலுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஏறிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு 2149 ரூபாய்க்கு போயிருக்கு ஒரு ஷேரோடைய ப்ரைஸ் பாரதி ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். மற்றது நம்ம பார்க்கும்போது நெக்ஸ்ட் நிஃப்டி, அதாவது நிஃப்டியில் அப்புறமா நம்மளுடைய டாப் 50 கம்பெனிஸ், இந்தியாவுடைய டாப் 50 கம்பெனிஸ் வந்து நிஃப்டின்னு சொல்லுவோம். 51லேருந்து 100 வரைக்கும் இருக்கிறது வந்து நெக்ஸ்ட் 50ன்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹெவி கொஞ்சம் அடி. ஏன்னா நம்மளுடைய நிஃப்டி வந்து 0.4% தான் விழுந்திருக்கு. பட் நெக்ஸ்ட் 50 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.7% வரைக்கும் விழுந்திருக்கு. மற்ற ஓவரால் இண்டெக்ஸும் பார்க்கும்போது எல்லாமே ஓரளவுக்கு நெகட்டிவ் அந்த மாதிரி தான் இருக்குது. யாரும் வந்து பெருசாக மேஜராக பாசிட்டிவ் அது மாதிரி கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் 50ல் யாரெல்லாம் நீங்கள் மேஜர் ட்ராகர்ஸாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதானி பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2% விழுந்திருந்தாங்க. டிஎல்எஃப், அதாவது இவங்க வந்து ரியாலிட்டி இண்டெக்ஸில் வரக்கூடியவங்க, அதான் ரியல் எஸ்டேட்டில். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2% விழுந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பஜாஜ் ஹோல்டிங்ஸ் ஒரு 2%, டாடா பவர் வந்து 1.25%. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எல்லாருமே வந்து விழுந்துட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஓவராலாக நெக்ஸ்ட் 50ல் பார்க்கும்போது வந்து ட்ராகர்ஸ் தான் அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 40 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. ஒரு 10 ஸ்டாக்ஸாக வந்து இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒன்று சின்ன பாசிட்டிவ் தான். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவ். அதே மாதிரி நம்ம மற்றபடிக்கு யாரெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவ் கொடுத்தாங்க இல்லை ஓரளவுக்கு நெகட்டிவ் கொடுத்தாங்க நம்ம பார்த்தோன்னா சொல்லிக்கிற மாதிரியெல்லாம் யாருமே வந்து பெருசாக மேஜராக எதுவுமே கொடுக்கல. வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபிசிக்ஸ் வாலா வந்து லிஸ்ட் ஆச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கும்போதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 3லேருந்து 6% தான் இருந்துச்சு. அதாவது இன்றைக்கி காலையில் வந்து மார்க்கெட்டில் அவங்க லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே. பட் திடீர்னு பார்த்தா எங்கேருந்து எப்படி ஆச்சுன்னு தெரியல, லிஸ்ட் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 33% வந்து ப்ரீமியமில் வந்து லிஸ்ட் ஆனாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வாலா வந்து தெரியும், பட் நம்மளுக்கு எதுவும் நம்ம அப்ளையும் பண்ணல அந்த டைமில். ஏன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 5% தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாமளும் அமைதியாக இருந்தேன். பட் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகும்போது 33% வரைக்கும் பார்த்தீங்கன்னா கெயின்ஸில் வந்து லிஸ்ட் ஆனாங்க. ஸோ ஓகே, லிஸ்ட் ஆகிருக்கப்புறம் அது அப்படியே சஸ்டெயின் ஆகுமா இல்லை கீழே விழுமான்னு பார்த்தா அதுக்கப்புறம் மேலே போயிட்டு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் போயிடுச்சு இன்றைக்கி ஒரே நல்ல ஷேரு. அதாவது ஆல்ரெடி லிஸ்ட் ஆகும்போது 33%, அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு 17-18% வந்து ஏற்றிருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக முடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45% வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் வந்து இன்றைக்கி ஃபிசிக்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அவங்களுடைய பேண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் 110 ரூபா இருந்துச்சு ஒரு ஷேருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 155 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வாலாவில் அதான் இந்த ஐபிஓ வந்து எதில் நம்ம எப்படி என்னன்றது நம்மளுக்கு சொல்ல தெரியல. ஏன்னா வேல்யூஷன்ஸ் அதிகமாக போடுறாங்க. நம்ம வந்து அது சரி ஓகே நம்ம வாங்கலாம், சரி அட்லீஸ்ட் அந்த லிஸ்டிங் கெயின்ஸ் ஆச்சு எடுக்கலாம், இல்லை வந்து லாங் டர்ம் பார்க்கலாம்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைஸ் டு வினிங் ரேஷியோவாக இருக்கட்டும் இல்லை நம்ம வேல்யூஷன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது எப்போ நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மொத்தம் ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஐபிஓஸில் கொஞ்சம் சூதானமாக இருக்க வேண்டியது தான். ஏன்னா லென்ஸ் கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ப்ரீமியமில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆச்சு. அதாவது அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 404 ரூபா, பட் லிஸ்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 390 ரூபாய்க்கு. ஸோ லென்ஸ் கார்ட்லேயே அது மாதிரி நடந்ததுனால எல்லாருமே ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாக இருந்தாங்க ஃபிசிக்ஸ் வாலா மற்றதுக்கெல்லாம் தொடர்றதுக்கு. பட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபிசிக்ஸ் வாலா வந்து ஒரு 45% வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பு கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஐபிஎஸ்சில் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் இன்னும் அதிகமாக நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணலான்றது கொஞ்சம் யோசிச்சு நீங்களாக பார்த்து முடிவு பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலது நெகட்டிவில் போகுது, ஒரு சிலது பாசிட்டிவில் போகுது. அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எந்த லெவலுக்கு இருக்குதுன்னு நம்ம சொன்னாலையும் லென்ஸ் கார்டுக்கு வந்து நல்லா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்துச்சு. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வாலாவுக்கு ஒரு 28-30% வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் மார்னிங் வரைக்கும் பார்க்கும்போது ஒரு 3-5% அவ்வளோதான் இருந்துச்சு. பட் லிஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 33%. ஸோ இது மாதிரிலாம் இருக்குது. கொஞ்சம் இதை நம்ம யோசிச்சு வேணா எதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தடுத்து ஐபிஎஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு 4-5 ஐபிஎஸ் அடுத்தடுத்து லிஸ்ட் ஆக போகுது. பார்த்துக்கோங்க இதில் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கமாடிட்டிஸும் பார்க்கும்போது அதாவது கோல்டு சில்வர் 2 பேருமே நீங்கள் கரெக்டாக இருக்காங்க. ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5%, சில்வரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5%, 3% வரைக்கும் விழுந்திருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதான் முன்ன சொன்ன மாதிரி போர்ட்ஃபோலியோ எல்லாமே நெகட்டிவ் தான் இருக்குது. நம்ம பீஸ் அதாவது யூஎஸ் உடைய டவ் ஜோன்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து மோத்திலால் ஆசோலுடைய நாஸ்டாக் 100 இருக்கட்டும், இவங்க தான் நம்ம பார்க்கும்போது அதோடைய பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. ஏன்னா நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது. இப்போ வந்து சைனாக்கு ஜப்பானுக்கு கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் உரண்டு இழுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது வேறு ஒரு பக்கம் ப்ரெஷர் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது குளோபலாக நம்ம வந்து நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது. இன்னும் அது வந்து ஏஐ பபுளாக என்ன ஏதுன்றது நம்மளுக்கு ஒன்றும் கிளியராக எதுவுமே பிடிப்படல. அதாவது பபுள் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறதுன்ற உண்மை, பட் எப்போ அது பிளாஸ்ட் ஆகி எப்போ இதாகுது என்னன்றது நம்மளுக்கு யாருக்கும் தெரியல. ஸோ அது ஒரு இது இருக்குது. ஸோ குளோபலாக நம்ம வந்து கொஞ்சம் கன்சர்ன்ஸ் இருக்கிறனால மார்க்கெட் ஒரு மாதிரி வால்டைல் தான் இருக்குது. ஸோ நம்ம அவசரப்பட்டு அந்த ஸ்டாக்கையும் வந்து எடுத்துட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அது நம்மளுடைய கன்சிடரபிள் ரேஞ்சில் வருதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து எடுத்துக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்குன்றது நம்மளுடைய ஒப்பீனியன்ஸ். மற்றபடி நீங்கள் பார்த்துக்கோங்க.